யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கையில் பைபிள் வச்சுருக்கீங்களா? செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஐபேட் வச்சுருக்கீங்களா? கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்களோ? இருந்த அறையிலேயே வேதாகமத்தை திறப்புங்கள். சீக்ரெட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய ரகசியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது உங்களுக்கு ஒரு ரகசியம் என்றும் சொல்லலாம். இதுவரை நீங்கள் எங்கும் கேட்டிராத ஒரு செய்தியாகவும் உங்களுக்கு அமையும். அன்போடு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு முடித்து விடுவீர்கள். ஆனால் இந்த செய்தி நாங்கள் இரவு பகலாய் அமர்ந்து விழித்திருந்து எடுக்கப்பட்டது. எங்கள் தியாகத்தினால் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே இதனுடைய பிரதிபலனை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நீங்கள் 10 நிமிஷத்தில் கேட்டு மறந்து விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் காத்திருந்து மனம் உடைந்து தியானம் பண்ணி ஆவியிடத்தில் எடுக்கப்பட்டதல்ல. உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாமல் இருக்கும். நாங்கள் இப்படிப்பட்ட செய்தி எடுப்பதற்கு 40 வருஷம் எங்களை தியாகம் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இதை தவிர வேறு ஒன்றும் அல்ல. நீங்கள் தியாகம் பண்ண போவது சில 40 நிமிஷங்கள் மட்டும்தான். ஆகவே தான் செய்திகள் சில உங்களுக்கு அது ஒரு ப்ளசண்டாக வந்து சேராத மாதிரி உங்களுக்கு இருக்கும். கவனமாய் நான் சொல்லுகிற வசனத்தை வாசியுங்கள். 11ஆம் வசனம், 3:11. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். நிக்கோதேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே போதகனாயிருந்தும் நீ இதை அறியவில்லையே. மெய்யாகவே மெய்யாகவே அழுத்தி சொல்கிறோம், நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் அறிந்திருக்கிறதை சொல்லுகிறேன், நாங்கள் கண்டதை சாட்சியிடுகிறோம், சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்வது இல்லை. எவ்வளோ கடினமான இதயம் பார்த்தீங்களா? பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். என் உள்ளத்தை புடமிட்ட ஒரு வசனம், ரொம்பவும் யோசிக்க வைத்த வசனம். இந்த ஒரு வாரம் முழுவதும் என்னை தொந்தரவு பண்ணின வார்த்தை. பூமிக்கு அடுத்த காரியங்களையே நான் சொன்னேன், நீங்கள் நம்பவில்லையே, விசுவாசிக்கவில்லையே. இதை விசுவாசிக்காவிட்டால் பரம காரியத்தை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஃபெய்த்தே புரியல, கிரேஸும் புரியல, ப்ராஸ்பரிட்டியும் புரியல, பிளஸ்ஸிங்கும் புரியல, பேப்டிசம் புரியல, ஹோலி ஸ்பிரிட்டும் புரியல, இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் என்பதும் புரியல, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்பதும் புரியல. அப்புறம் பரலோகத்துக்குரிய காரியங்களை சொன்னால் உனக்கு எப்படி புரிய போகுது? நடைமுறையில் உள்ளதையே உனக்கு புரியவில்லை என்றால் பரலோகத்துக்குரியவர்களை குறித்து உனக்கு எப்படி புரியும் என்று கேட்கிறார். ஆனால் பூமியிலே என்னை போன்ற ஆயர்கள், வேதபாரர்கள் பரலோகத்துக்குரிய காரியங்கள் தான் வெளிப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுவே உனக்கு புரியவில்லையப்பா, நீ ஏன் அங்கே போய் அதை தேடுற அப்படிங்கிறாரு. பூமிக்கு அடுத்த காரியத்தையே உன்னால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால், கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், ஃபாலோ பண்ண முடியவில்லை என்றால், அதை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால், அதை நம்பாவிட்டால், நீ எப்படி பரலோக காரியங்களையும் பரம காரியங்களையும் உங்களுக்கு சொன்னால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? நிக்கோமோது இஸ்ரவேல் தேசத்தினுடைய போதகனாக இருந்தால் சைலண்டாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. மாறு உத்தரவு ஒன்றுமே சொல்லலை. ஏனென்றால் அவர் இப்பொழுது இயேசு சொன்னது ஒன்றுமே புரியலை. போதகனாயிருந்தால் உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாரு. பரலோகத்தில் இறங்கியவரும் பரலோகத்தில் ஏறுகிறோமான மனுஷகுமாரன் இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இது எப்படி நீ புரிய போகிற? இது பரலோகத்துக்குரிய காரியம். பரலோகத்திலிருந்து இறங்கினேன், பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் பரலோகத்திற்கு ஏறியுறமான மனுஷகுமாரன் என்னாமல்
பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இது பரலோகத்துக்குரிய விஷயம், பரம காரியம். இது உனக்கு எப்படி புரிய போகுது? நான் பூமிக்குரிய காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் பிறப்பது, ஆவினால் பிறப்பது என்பதை நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். சிம்பிள் சப்ஜெக்டை பேசுகிறேன். நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன், பரலோகத்திற்கு போக போகிறேன், அப்படி போனதும் வந்ததும் மனுஷகுமாரை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அந்த பரம ரகசியம் உனக்கு எங்கே புரிய போகுது? எங்கே விசுவாசிக்க போகிற? பூமிக்குரிய காரியத்தையே இவனால் விசுவாசிக்க முடியவில்லையே என்று சொல்லி முடிக்கிறார். சீக்ரெட் ஆஃப் ஃபெய்த். ஸ்தோத்திரம். சொல்லிவிட்டு சொன்னார், சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல இது பூமிக்குரிய காரியம். எது? சர்ப்பமானது வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது பூமிக்குரிய காரியம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சர்ப்பமானது ஸ்தோத்திரம் உண்டாவதாக மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் அப்படி உயர்த்தப்பட வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்கள் உனக்கு புரிந்தால் மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்பது உனக்கு புரியும். ஸ்தோத்திரம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் ரகசியம். எவனோ என்று சொன்னால் இந்த யூதனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னை விசுவாசிக்கிற யூதன் சொல்லியிருந்தா ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கும். எவனோ என்றால் அது அவங்களுக்கு சிக்கல். அவங்க எல்லாரையுமே காட்டு மிராண்டிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தெய்வமற்றவர்கள், இனம் அற்றவர்கள், இவர்களெல்லாம் சுதந்திரவாளிகள் கிடையாது, நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் என்ற நினைப்பில் வாழ்ந்தவர்கள். ஆகவே பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. இதுவும் பூலோகத்தில் நடக்கக்கூடியவைகள் தான். இதை உன்னால் விசுவாசிக்க முடியலையே. என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய வாழ்வை பெற வேண்டும். இதையும் உன்னால் விசுவாசிக்க முடியவில்லையே. அதுவும் இந்த பூமியில் தான். என்னை விசுவாசிக்கிறவன் உயர்த்தப்பட வேண்டும். இதுவும் உனக்கு புரியவில்லையே. இதுவும் பூமிக்குரிய காரியம்தானே. சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல நானும் உயர்த்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இதை உன்னை விசுவாசிக்க முடியவில்லையே. இது பூமிக்குரிய காரியம்தானே. மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இதுவும் பூமிக்குரிய காரியம்தானே. அவன் கெட்டு போகக்கூடாது, இதுவும் பூமிக்குரிய காரியம்தானே. ஸ்தோத்திரம். அவன் நித்திய வாழ்வை அடைய வேண்டும், இதுவும் பூமிக்குரிய காரியம்தானே. அவன் உயர்த்தப்பட வேண்டும், இதுவும் பூமிக்குரிய காரியங்கள் தானே. இந்த பூமிக்குரிய காரியமே உனக்கு புரியல, விசுவாசிக்க முடியல. ஒரு பரலோகத்தின் காரியத்தை உனக்கு சொன்னால் உனக்கு என்னப்பா புரிய போகுது அப்படிங்கிறார். விசுவாசம் புரிய வைக்கிறது, அவிசுவாசம் கண்களை குருடாக்கி புரியாமல் திண்டாட விடுகிறது. விசுவாசம் கானானுக்குள் பிரவேசிக்க வைக்கிறது, அவிசுவாசம் கானானுக்குள் பிரவேசிக்க விடாதபடி அழித்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசம் பரலோக பூலோக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இது இல்லாவிட்டால் விசுவாசம் பிரைஸ் காட் பரலோக காரியங்களையும் பூலோக காரியங்களையும் கற்றுக்கொள்வதற்கு இல்லாவிட்டால் முடியாது. இதுக்கு தான் ஃபெய்த் வேணும். சீக்ரெட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய ரகசியம். உயர்த்தப்பட்ட பாம்பை விசுவாசித்தது பிழைத்தது போன்று விசுவாசிக்கிற ஒரு கிரேக்கனோ, ஒரு யூதனோ, ஒரு அடிமையோ, ஒரு புறஜாதியானோ, ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ, எந்த தேசத்தானோ, எந்த கோத்திரத்தானோ, எந்த குடிகாரனோ, எந்த விபச்சாரக்காரனோ, எந்த கொலைகாரனோ, எந்த கடத்தல்காரனோ, கொள்ளைக்காரனோ, அவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் அழிவது இல்லை, உயர்த்தப்படுவான், நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு பெறுவான். 3 காரியங்களை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ உயர்த்தப்பட என்னை நம்பு, நித்தியமான வாழ்வை அடைய என்னை நம்பு, விசுவாசி.
இது பரலோகத்தில் போய் அல்ல, கெட்டு போகாமல் இருப்பதற்கு பரலோகத்தில் போய் அல்ல, உயர்த்தப்படுவது பரலோகத்தில் போய் அல்ல, நித்திய வாழ்வை அடைவதும் பரலோகத்தில் போய் அல்ல. நம்முடைய கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் கடவுளுடைய பிள்ளைகளை வழிநடத்துகிற ஆயர்களுக்குமே நித்திய ஜீவன் என்றால் புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்றால் பரலோகம் என்ற எண்ணமை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ சூப்பரானவராக இருந்தாலும் சரி, நித்திய ஜீவன்னா என்னங்கன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, அது பரலோகத்தில் அப்படிம்பார். அப்படி அல்ல, வேதத்தை ஒழுங்காக படிக்கவில்லை. நித்திய ஜீவனை குறித்து நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதே, ஸ்தோத்திரமுண்டாவதாக. எப்படி நித்திய ஜீவனை குறித்து நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதா? 1 யோவான் பிரைஸ் காட் ஸ்தோத்திரமுண்டாவதாக 3:11 4:11 இருக்கும். ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் காட். குமாரனை உடையவன் தான் அந்த நித்திய ஜீவன். குமாரனை உடையவன். குமாரன் எங்கே இருக்கிறார்? உனக்குள்ளே இருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பியிருக்கிறார். கலாத்தியர் 3:6. இப்படி குமாரன உடையவன், கிறிஸ்துவின் உடையவன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் கிடைத்து விட்டது. அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றாலே இயேசுதான் நித்தியமாய் வாழுகிறவர், நித்திய வாசி அவர், நித்தியமான ஜீவனை உடையவர் அவர்தான். பூமிக்குரிய காரியம் 1 விசுவாசிப்பது, 2 உயர்த்தப்படுவது, 3 நித்திய வாழ்வை பெறுவது. இத்தனையும் எங்கே? இந்த பூமியில். உங்களுக்கு உயர்த்தப்படுவது எங்கே? இந்த பூமியில். கெட்டு போகாமல் இருப்பது எங்கே? இந்த பூமியில். நித்திய ஜீவனாகிய நித்திய வாசியாக இருக்கிற ஜீவனாக இருக்கிற கிறிஸ்துவை உங்களுக்குள் அணிவிப்பது எங்கே? இந்த பூமியில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்பிக்கை இல்லாமை இந்த 3ஐயுமே இழக்க வைக்கிறது. ஆகவே இயேசு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், பூலோகத்துக்குரிய காரியங்களை அவர் டீச் பண்ணுகிறார். சுவிசேஷ புஸ்தகங்களில் அதுதான் இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனமாய் கேளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் வேற, பரலோகம் வேறங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். பரலோகம் மரித்த பின்பு, பரலோக ராஜ்யம் என்பது இங்கே. ராஜ்யம் என்றால் கிங்டம். யூகே, யுனைடெட் கிங்டம். பிரைஸ் காட். இங்கிலாந்து தேசத்திற்கு கிங்டம், பிரைஸ் காட் தோதமுண்டாவதாக, யுனைடெட் கிங்டம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கிங்டம் என்றால் ஒரு நாடு, ஒரு ராஜ்யம். பரலோக ராஜ்யம், பரலோக நாடு எது என்றால் அது தேவனுடைய சபை, கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய சபை. ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் என்பது பிரைஸ் காட் தேவன் ஆளுகை செய்கிற சபை. பரலோகம் என்பது மரித்த பின்பு கிடைக்கிற ஒன்று. இதை நன்றாக விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே பரலோக ராஜ்யத்தினோடு ஓமை சொல்கிறார் என்றால் அது பரலோகத்தின் ஓமை அல்ல. பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒன்று கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அது தேவன் தன் சரீரமாகிய சபையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் ஒன்றா இணைச்சிடக்கூடாது. தனித்தனியாக இருக்கிறது. அது ராஜ்யம். ஸ்தோத்திரம். ஆகவே உங்களிடம் இருப்பது எது? நம்பாத குணமா நம்புகிற குணமா என்பது மிக முக்கியம். அதான் மிக முக்கியமானது. சரிதானா? நம்புகிற குணமா நம்பாத குணமா, விசுவாசிக்கிற குணமா விசுவாசிக்காத குணமா. அப்போ பூலோகத்தினுடைய காரியத்தை முதலாவது விசுவாசிப்பா, அதுக்கப்புறம் பரலோக காரியத்தை பார்ப்போம் அப்படின்ட்டார். அதுதான் கான்ஃபிடென்ட்டாக நம்ம அறிய வேண்டியது. நிக்கோதேமு இந்த பூலோகத்துக்குரிய காரியத்தை முதல்ல விசுவாசி. இதை புரியாட்டா திரும்பி பரலோகத்த காரியத்தை நீ விசுவாசிக்க என்ன செய்ய போற? பூலோகத்தின் காரியத்தை நீ விசுவாசி என்று சொன்னார். இப்போ பூலோகத்தின் காரியத்தை பார்ப்போமா? எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு, நன்றாய் கவனமாக கேட்க வேண்டும். மத்தேயு நான் உங்களோடு எடுத்துக்கொள்கிறேன். 5ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பூலோக காரியத்தை பார்ப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இது
எங்கே நடைபெற வேண்டிய விஷயம்? பூலோகத்துக்குரிய காரியம். நீங்கள் பூலோகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணம், சிட்டி, நகரம். ஸ்தோத்திரம். வெளிச்சமும் மறைந்திருக்காது, இந்த பட்டணமும் மறைந்திருக்காது. விளக்கை கொளுத்தி ஸ்டாண்டில் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட கால், மரக்கால் என்றால் அளக்கிற மரக்கால் கிடையாது, மரத்தால் செய்யப்பட்ட ஸ்டாண்டு, மரக்கால் மூடி வைக்காமல் அளக்கிற ஒரு படி, அதை கொண்டு மூடாமல் விளக்கு தண்டின் மேல் ஸ்டாண்டு செஞ்சிருப்பார்கள் மரத்தில், அந்த ஸ்டாண்டில் மேல் வைப்பான். மரக்கால் என்பது 8 படி கொண்ட ஒரு படி. ஸ்தோத்திரம். அது பெரிய அளவில் இருக்கும். விவசாயிகள் வீட்டில் அன்று உண்டு, அது இப்பொழுது இல்லை. அதை போட்டு மூட மாட்டாங்க. விளக்குக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதில் வைப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது பூலோகத்துக்குரிய காரியம். அது வீட்டில் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் ஸ்தோத்திரம்டா, உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இது எந்த காரியம் என்றால் பூலோகத்துக்குரிய வாழ்க்கையின் காரியம். இதை விசுவாசிக்க வேண்டும். இதையே நீ விசுவாசிக்காவிட்டால் பரலோகத்துக்குரிய காரியத்தை நீ எப்படி விசுவாசிப்பாய் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்திலே, இதே அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறார். இதுவும் பூமிக்குரிய காரியங்கள். சரி, அப்போ நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்றால் இயேசு கிறிஸ்து, பூமிக்கு உப்பு என்றால் மலையில் மேல் உள்ள நகரம், பட்டணம் என்றார். இந்த மூன்றும் மறைந்திருக்காது என்று கூறினார். ஸ்தோத்திரம். நன்றாக கவனிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி, உலகம், இந்த 2 காரியத்தை சொல்லுகிறார். வெளிச்சம், உப்பு என்று சொல்லுகிறார். விளக்கும் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இதை எதை சொல்லுகிறார் என்றால், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நான் ஒரு நகரம், நான் ஒரு வெளிச்சம், பிரைஸ் காட், நான் ஒரு உப்பு, நான் ஒரு விளக்கு. இதுதான் பூமிக்குரிய காரியம். இயேசு சொல்லுகிறார். நீங்கள் யார்? நான் ஒரு நகரம். நான் யார்? நான் ஒரு விளக்கு. நான் யார்? நான் ஒரு வெளிச்சம். நான் யார்? நான் ஒரு உப்பு. இது உலகத்துக்குரிய காரியம். இதை புரியாட்டா நம்ம 666 வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் எழும்பி வருகிற, சமுத்திரத்தில் எழும்பி வருகிற அந்த மிருகம் எது, ஆட்டுக்கு இருக்கிற கொம்பு எது, அந்த மிருகத்துக்கு இருக்கிற கொம்பு எது, இது நமக்கு கேட்போம், மறந்துடுவோம், புரியாது. அந்த ஆராய்ச்சி இதுவே புரியாட்டு போகிற, அது எப்படி புரியுங்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? யோசிக்கிறீங்களா? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், நான் ஒரு நகரம், நான் ஒரு விளக்கு, நான் ஒரு உப்பு, நான் ஒரு வெளிச்சம். இவையெல்லாம் பூமிக்குரிய காரியம். இது புரியாத ஒருவனிடத்தில், விசுவாசிக்காத ஒருவரிடத்தில் பரலோக காரியம் எப்படி புரியும் என்று சொல்லுகிறார். அப்போ நான் ஒரு நகரம், நான் ஒரு விளக்கு, நான் ஒரு உப்பு, நான் ஒரு வெளிச்சம். ஸ்தோத்திரம். இது புரியாட்டா இருதயம் கல்லாக, மனக்கண்கள் குருடாக இருக்கிற ஒரு வாழ்வாகும். இது தேவ ரகசியங்கள். உங்களை நீங்கள் எப்படி பார்க்கணும், உங்களை எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரு, பழைய ஆதாமா உங்களை பார்க்காதீங்க. உங்களை ஒரு சிட்டியாக பாருங்கள், உங்களை ஒரு நகரமாக பாருங்கள். அதுதான் விசுவாசம். ஒரு நகரமாக பாருங்கள், ஒரு சிட்டியாக பாருங்கள், ஒரு பட்டணமாக பாருங்கள். உங்களை ஒரு உப்பா பாருங்க. அதெல்லாம் விளக்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. உப்பா பாருங்க. உங்களை ஒரு விளக்கா பாருங்க. உங்களை ஒரு வெளிச்சமா பாருங்க. அதை விசுவாசிங்க, அதை விசுவாசிங்க. வாழ்க்கை ரம்யமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்மளை வேறு மாதிரி மனதில் கற்பனை செய்யக்கூடாது.
வேதத்திற்கு ஒத்த பிரகாரம் கற்பனைகளும் படங்களும் பதிவாக வேண்டும். ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே நம்முடைய மனதிலே ஒரு புகைப்படம் எடுத்து தவறானவர்களே பதிவு செய்து அந்த படத்தை திரும்ப திரும்ப மனசுக்குள்ளேயே போட்டு ஒரு ரீல் மாதிரி படம் மாதிரி உள்ளே ஓடிக்கொண்டு இருப்பதினாலே வாழ்க்கையை சிக்கலாகிவிடும். நான் சொல்லுங்களேன், புரியுங்களா? ஸ்தோத்திரம். நான் தினமும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே அநேக படங்களை எடுங்க. செல்போனில் எடுக்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற கேமராவில் எடுங்க. ஐ ஆம் எ சிட்டி, நான் ஒரு பட்டணம். ஐ ஆம் சால்ட், நான் உப்பு. பிரைஸ் காட். நான் வெளிச்சம், நான் ஒரு ஒளி, நான் ஒரு வெளிச்சம். நான் விளக்கு என்ற படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அடிக்கடி இந்த படத்தை போட்டு விசுவாசிங்க. வாழ்க்கை அப்படியே மாறும். அதான் ஃபெய்த். கற்பம் இல்லை, இருப்பதாக விசுவாசித்து பலனடைந்தால். பிள்ளை இல்லை, கற்பத்தில் குழந்தை பிறக்காது, செத்து போச்சு. ஆனால் சாரால் விசுவாசத்தில் பலவீனமாயில்லை, கற்பம் தரிக்க விசுவாசத்தினாலே பலனடைந்தார் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவறான அடையாளங்களை உலகத்தில் பார்த்து உள்ள வைக்கக்கூடாது. தவறான அடையாளங்களை இந்த உலகம் கொடுக்கும், போதனையில் வேற கொடுப்பாங்க. இந்த சபை செய்கிற தவறு என்னவென்றால் தவறான அடையாளங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அது அவருடைய உள்ளத்திலே பதிந்து அதுவாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தவறான படங்களை கொடுக்கிற யூடியூப்பில் உள்ள சேனல்களையோ செய்திகளையோ நாம் பார்த்தோம் என்றால் அது உள்ள பதிஞ்சு உங்களையே அது நாசகரமாக்கும். உங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு அது எதுவுமே உதவாது. பூமிக்குரிய காரியத்தை இயேசு சொல்லுகிறார். யூ ஆர் எ லைட், யூ ஆர் எ சிட்டி, யூ ஆர் எ சால்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம் உண்டாக்குற ஒரு செய்தி கேட்பில் என்றால் இரவு முழுவதும் உங்களுக்கு தூக்கம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை ஒரு பட்டணமாக, உங்களை ஒரு நகரமாக, வெளிச்சமாக, உப்பாக பார்த்து விசுவாசி அப்படிங்கிறார். இதுதான் உலகத்துக்குரிய காரியம், பூமிக்குரிய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் கூறுவேன் என்றால் உங்களுடைய வாக்கு தத்தம் என்னவென்றால் இன்று யூ ஆர் எ சிட்டி, நான் ஒரு நகரம். யூ ஆர் எ லைட், நான் ஒரு வெளிச்சம். யூ ஆர் எ சால்ட், நான் ஒரு உப்பு. இந்த மனப்பதிவு இருந்து நம்பணும். நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் ஆயிடக்கூடாது. யூத மக்களுடைய பிரச்சனை என்னவென்றால் அதைத்தான் அவங்க நம்பலை. அவங்க பரலோக காரியத்தையே ரொம்ப நம்பினாங்க. பரலோகத்திலேருந்து ராஜா வரணும், எல்லா புறஜாதிகளையும் அழிக்கணும், உலகம் முழுவதற்கும் எங்கள் தேசத்தை நாங்கள் ஆளக்கூடிய தேசமாக எங்கள் கையில் கொடுக்கணும், அவர் ராஜாவாக இருக்கணும். அவங்க பரலோக காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இயேசு பூலோக காரியத்திற்காக வந்தார், நமக்கு கொடுக்க, உங்களுக்கு கொடுக்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி எவ்வளவாக இருக்கும் என்று சொன்னார். வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்தார். கேமரா படம் எடுத்துட்டு ஆபிரகாமுடைய உள்ளத்தின் கேமரா மனம் ஒரு கேமராவில் வானத்தின் நட்சத்திரங்கள்லாம் பதிவாயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் விசுவாசித்தார், நம்பினார். ஸ்தோத்திரம். நம்புவதிலையும் விசுவாசிப்பதிலையும் பலவீனமாக இல்லை. இதெல்லாம் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு அடையாளமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. விசுவாசித்தார், நம்பினார். நம்புவதிலே விசுவாசிப்பதிலே அவர் வீக்னஸாக இல்லை. சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால் நம்ப வைப்பதிலையும் விசுவாசிப்ப வைப்பதிலையும் பலவீனப்படுத்துவதுதான். நான் சொல்கிறேன், அவிசுவாசத்தை கொண்டு வருகிற எந்த ஒரு வாட்ஸ்அப் செய்தியும் பார்க்காமல் இருப்பது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வயது 100
அது மட்டுமா, சரீரம் ஒத்து உழைக்காது. நரம்பு, தசை, உணர்வு, உணர்ச்சி எல்லாம் ஆபிரகாமுக்கும் செத்து விட்டது. அவருடைய மனைவியாகிய ஆகாருக்கும் செத்து விட்டது. செத்து விட்டது என்று அவர் எண்ணியே பார்க்கவில்லையாம். தங்கள் இருவருமே தங்களுடைய உடல் செத்து போய்விட்டது, உணர்வு செத்து போய்விட்டது, உணர்ச்சி செத்து போய்விட்டது, நரம்பு செத்து போய்விட்டது, கர்ப்பப்பை செத்து போய்விட்டது, எல்லாம் செத்து போய்விட்டது என்று அதை எண்ணி பார்க்கவே ஆபிரகாமுக்கு நேரம் இல்லையாம். ஸ்தோத்திரம். ஆகவே ஆபிரகாமிடத்திலே சந்தேகத்தன்மையும் நம்பாத தன்மையும் இல்லை. அதான் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் ஒரு நகரம் அப்படின்னு உங்களால் நம்ப முடியாமல் இருக்கலாம். நம்ப வேண்டும். நகரமாய் மாறுவாய். நான் ஒரு வெளிச்சம். பிரைஸ் காட், யூ ஆர் எ லைட். நம்ப முடியல. அப்படி நான் ஒண்ணுமே இல்லையே, நான் வெளிச்சம் மாதிரி இல்லையே, நான் ஒரு நகரம் மாதிரி இல்லையே. இல்லை இல்லை, உண்மைத்தான். ஆபிரகாமுக்கும் இதே பிரச்சனை தான். இல்லை இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் செத்துவிட்டது என்று எண்ணி பார்க்கவில்லை என்று ரோமர் 4ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. 4:18 முதல் 22 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் சொல்லிவிட்டார், என் தேவன் யெகோவா ஈரே, என் தேவன் எல்சடாய். அவர் சொல்லிவிட்டார். என் மனைவியினுடைய கர்ப்பப்பை செத்தால் என்ன, என் சரீரம் செத்தால் என்ன. ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாமே உயிராகத்தான் அது இருக்கிறது. காரணம், நம்முடைய மனம் உயிராக இருந்தது. உடலுடைய அவயவங்கள் எல்லாம் செத்து போயிருந்தாலும் விசுவாசம் உயிராக இருந்தது. அவனுடைய மனம் உயிராக இருந்தது. ஸ்தோத்திரமுண்டாவாக. வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றுவார். அவர் எல்சடாய், அவர் யெகோவா ஈரே என்று தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆபிரகாமாக இருந்தார். விசுவாசிக்கக்கூடிய மனம் உயிராக இருந்தது. ஆகவே தான் விசுவாசத்தில் அவர் வல்லவனாக மாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல உங்களுக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு இந்த பூமிக்குரிய காரியத்தை செய்தது போல உனக்கும் ஒரு பூமிக்குரிய காரியத்தை செய்வார். பூமிக்குரிய காரியத்தை சொல்லுகிறேன், இதையே உன்னால் விசுவாசிக்க முடியவில்லையே என்று நிக்கோதமை பார்த்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம், மலையில் மேல் ஒரு நகரம் என்று மாறுவது எல்லாமே பூமிக்குரிய காரியம்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பது உயிரான விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆபிரகாமிடத்தில் இருந்த விசுவாசத்தை போல். சொல்லுவாங்க, இவர் ஜெபத்தில் ரொம்ப வீக்னஸாக இருக்கிறாரு. சரி. அப்புறம் உபவாசத்தில் ரொம்ப வீக்னஸாக இருக்கிறாரு. சரி. இவர் எல்லாத்துலேயுமே ஆவிக்குரிய விஷயத்தில் வீக்னஸாக இருப்பார். சரி. விசுவாசத்தில் ஃபவுண்டேஷன் சரியாக இருக்குதா? மீதி எல்லாம் சரிப்படுத்திடலாம். எந்த வீக்னஸும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பைபிள் வாசிப்பதில் ஒரு வீக்னஸ்ஸு. சரி. இந்த வீக்னஸ் எல்லாம் சரிப்படுத்துவதற்கு ஃபெய்த்து தான் வேணும். விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தால் அது எதையுமே செய்ய முடியாது. விசுவாசத்தில் ஒரு பலவானாய் இருப்பான் என்றால் அவன் ஜெபிப்பான், அவன் வேதம் வாசிப்பான், எல்லாம் ஒழுங்காக செய்வான். விசுவாசத்தில் பலவீனமாய் உள்ளவன் ஜெபிக்க மாட்டான். விசுவாசத்தில் பலவீனமாய் உள்ளவன் வேதம் வாசிக்க மாட்டான். விசுவாசத்தில் பலவீனமாய் உள்ளவன் ஆண்டவரை நேசிப்பது அறகுறையாக இருக்கும், கொடுப்பதும் அறகுறையாக கால்வாசியாக தான் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் எதுவுமே நம்ப முடியவில்லை. என் கையில் 10 காசும் இல்லை, 1 ரூபாவும் இல்லை, நான் பூஜ்யத்தில் இருக்கிறேன். நான் எப்படி பட்டணமாக மாற முடியும்? விசுவாசம் போதும். என்னிடத்திலே பிரைஸ் காட் தோத்திரம் உண்டாவதாக ஒரு நயா பைசா கூட கூடியதை நான் உலகத்துக்கு எப்படி வெளிச்சமாக இருக்க முடியும்? விசுவாசம் போதும். பூமிக்கு எப்படி ஆசீர்வாதம் உப்பாக இருக்க முடியும்? விசுவாசம் போதும். வேறு ஒன்றுமே தேவையில்லை. நான் பூமிக்குரிய காரியத்தை சொல்லுகிறேன், நீ விசுவாசி என்று சொல்லுகிறார். காண்பதை விசுவாசிப்பதல்ல, காணாதவைகளை விசுவாசிப்பதன் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பலவீனமான விசுவாசம் என்ன செய்யும் என்றால் உங்கள் வாழ்க்கையை குப்பையாக மாற்றும். நீங்கள் அடைய வேண்டிய ஷேமத்தை, ஆசீர்வாதத்தை, பட்டணமாய் மாறுவதை, வெளிச்சமாய் மாறுவதை, உப்பாக மாறுவதை
இந்த பலவீனமான விசுவாசம் அழிச்சு போடும். ஒன்றுமில்லாம ஆலையே காலி ஆகிக்கிறோங்க. அது உங்களே காலி ஆகிக்கிறோம், ஒன்றுமில்லாமல் ஆகிக்கிறோம். அப்போது விசுவாசத்தில் நாம் பலவீனமாக இல்லாவிட்டால் உயர்ந்த ஸ்தலத்தில் உன்னை ஏறி வர பண்ணுவேன். சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல நீயும் உயர்த்தப்படுவாய். நீ கெட்டு போக மாட்ட. நித்திய வாழ்வு உனக்கு போனஸாக நான் கொடுக்குறேன். நீ விசுவாசிக்க மட்டும் செய். நீ கெட்டு போக மாட்ட. போனஸ். உயர்த்தப்பட வேண்டும். போனஸ். நித்திய வாழ்வு உனக்கு நான் போனஸாக கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உயர்ந்த வல்லமையான பலவீனமில்லாத ஒரு விசுவாசம் பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக, மலையில் மேல் இருக்கிற நகரமாக, பிரைஸ் காட், இவையெல்லாம் நமக்கு தருகிறது. இதை யூதர்கள் விசுவாசிக்கவே இல்லை. அவங்களுக்கு இந்த மைண்டே இல்லை. இந்த பூமிக்குரிய காரியத்தை அவங்களுக்கு எல்லளவும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தாங்கள் மட்டும்தான் அவர் கடவுள், வேறு எந்த புறஜாதியனுக்கும் இவர் சொந்தமே கிடையாது. எங்கள் தேசம்தான் உன்னதமான தேசம், நாங்கள் ஒருவர் தான் அவங்களுக்கு பிள்ளை, உலகத்தில் இருக்க ஒருவனும் பிள்ளை கிடையாது என்கிற கான்ஃபிடென்ட்டில், அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க. இன்றைக்கி சில சபை இருக்குது, நாங்கள் தான் பரலோகம் போவோம், நாங்கள் தான் வெண்ணுடை தெரிவித்தவர்கள், நாங்கள் தான் அங்கே போய் புது பாட்டை போடுவோம். நாங்கள் பழைய பாட்டாவது போடுறோம், ஏன்னா ஓல்டு கோல்டும்பாங்க. நாங்கள் பழைய பாட்டாக பாடுறோம், நீங்கள் புது பாட்டாக பாருங்கள், யாரும் விரும்பி கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது பாட்டை யார் கேட்குறா? தேனிலும் மதுரமே என்ற பாட்டை பாட்டு பாருங்கள், எல்லோரும் கேட்பாங்க. ஆனந்த துதி ஒளி கேட்குன்னு சொல்லி பாட்டை பாட்டு பாருங்கள், எல்லோரும் கேட்பாங்க. ஸ்தோத்திரம் இயேசுநாதங்கிற பழைய பாட்டு பாருங்கள், எல்லோரும் ரசிப்பாங்க. ஸ்தோத்திரம் உண்டாவது. தேவனே உமது அண்டையிலன்னு பாட்டு பாடி பாருங்கள், எல்லாருமே கேட்பாங்க. ஸ்தோத்திரம் செய்வேனேங்கிற பாட்டை பாடி பாருங்கள், எல்லாருமே கேட்பாங்க. பழச எல்லாருமே உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கேடியாக இருந்தாலும் சரி, ரவுடியாக இருந்தாலும் சரி, அனாதையாக இருந்தாலும் சரி, குடிகாரனாக இருந்தாலும் சரி, குடிகாரியாக இருந்தாலும் சரி, நாட்டில் இப்போ குடிகாரிகள் வேறு பெருகிட்டாங்க. தோல்வி அடைந்தவனாக இருந்தாலும் சரி, பைத்தியமாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, சூறையாடப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், அவள் விதவையாக இருந்தாலும் சரி, உடைந்தவனாக இருந்தாலும் சரி, அழிந்தவனாக இருந்தாலும் சரி, குப்பையாக போனவனாக இருந்தாலும் சரி, அடங்காதவனாக இருந்தாலும் சரி, காட்டு மிராண்டியாக இருந்தாலும் சரி, எவனும் கெட்டு போவது இல்லை. இது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்ம ஊரில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே பரலோகம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி யூதர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறார், நான் பூலோகத்தினுடைய காரியத்தை சொல்கிறேன்பா, நீ விசுவாசிக்கிறாயா? 1000 பலவீனம் இருக்கலாம்பா, நீ நசிங்க நாசமாக போயிருக்கலாம்பா, நீ விசுவாசிக்கிறாயா? இப்போ நீ ஒரு கொள்ளக்காரனாக இருக்கலாம்பா, நீ விசுவாசிக்கிறாயா? நீ சூறையாடப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கலாம்பா, நீ விசுவாசிக்கிறாயா? கெட்டு சீரழிந்து குடித்து வெறித்து உடலெல்லாம் வெந்து போய் மரணம் இன்னைக்கோ நாளைக்கு நிலையில் இருக்கலாம், நீ விசுவாசிக்கிறாயா? வாழ்க்கையே உடைந்து போயிருக்கலாம், நீ விசுவாசிக்கிறாயா? கோடிக்கு சொந்தமாக இருந்த நீ, பிரைஸ் காட், இனி யாருடைய கையாவது ஏந்தி கொண்டிருக்கிற ஒரு பிச்சைக்காரனை போல பாட்சிமானை போல இருக்கலாம், நீ விசுவாசிக்கிறாயா? You are a city, you are a light, you are a salt. நீ உப்பாக வெளிச்சமாக பட்டணமாக மாறுவாய். இதெல்லாம் பூமிக்குரிய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பூமியில் உள்ள நகரமாகவும் நீங்கள் மாறப்போகிறீர்கள். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறப்போகிறீர்கள். இந்த பூமிக்கு உப்பாக மாறப்போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை என் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகவே பூமிக்குரிய காரியத்தை விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லை, ஆனால் இருக்கிறதா காட்டுவது தான் விசுவாசம். இல்லை, அது இருப்பதாய் காட்டுவது தான் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படி அல்ல, நீங்களும் அப்படி அல்ல.
ஆனால் நீ அப்படிப்பட்டவன் தான்பா, நீ அப்படிப்பட்டவள் தான் என்று காண்பிப்பு தான் விசுவாசம். இல்லை நான் அப்படி இல்லை, ஆனால் நீ அப்படிப்பட்டவன் தான் சொல்லுது விசுவாசம். நான் சிட்டி இல்லை, ஆனால் நீ சிட்டி தான்பான்னு சொல்லுது. நீ சால்ட் இல்லை, இல்லை நீ சால்ட்டு தான் வேதம் சொல்லுது. நான் லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை, இல்லை நீ தான் வெளிச்சம்னு சொல்லுது. நீ தான் உலகத்துக்கு வெளிச்சம், நீ தான் உலகத்துக்கு உப்பு, நீ தான் மலையில் இருக்கிற சிட்டி நகரம் இல்லை, ஆனால் நீ தான். இதுதான் ஃபெய்த். ஆகவே இல்லை ஆனால் இருப்பதாக காட்டுவதுதான் விசுவாசம். இன்று என் கடவுள் கொடுத்திருக்கிற அத்தனையுமே இல்லை. மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, பேரப்பிள்ளை இல்லை, மருமகன் இல்லை, நாங்கள் ஸ்தாபித்த ஊழியங்கள் எதுவும் இல்லை, கட்டின கட்டடங்கள் எதுவும் இல்லை, ஒரு காலத்தில் நாங்கள் அனுபவிக்கிற எந்த காரியமும் இல்லை. ஆனால் எல்லாமே இருந்தது இந்த பூமியிலே, எனக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதுதான் ஃபெய்த், அதுதான் ஃபெய்த். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11 அப்படித்தான் சொல்லுகிறது. காணப்படாதவருடைய நிச்சயம் காணவில்லை இருக்கிறது. குழந்தை இல்லை ஆபிரகாமே, நட்சத்திரங்களைப் போல் இருக்கிறது, மணலத்தனையாக இருக்கிறது. நட்சத்திரம் போல் இருப்பது யூதர்கள், மணலத்தனையாக இருப்பது புறஜாதிகள். இந்த 2 சந்ததியுமே அன்று ஆண்டவர் ஃபிலிம் போட்டு காமிக்கிறார், படம் போட்டு காமிக்கிறார். இல்லைங்க, குஷ்டரோகியே சுகம் இல்லை, குழந்தையைப் போல் உனக்கு ஒரு உடல் இருக்கிறது. குஷ்டம் என்பது உன் பிரச்சனை அல்ல. உன்னை ஏன் குஷ்டரோகியாய் பார்க்கிறாய்? உன்னை தேவசாயிலாய் பார். உன்னை ஏன் குடிகாரனாய் பார்க்கிறாய்? உன்னை ஏன் சூறையாடைப்பட்ட ஒரு பெண்ணாக பார்க்கிறாய்? உன்னை ஏன் மோசக்காரனாக பார்க்கிறாய்? உன்னை ஏன் குடிகாரனாய் பார்க்கிறாய்? நீ குடிகாரன் இல்லை, நீ சீரழிந்தவள் இல்லை, நீ தேவசாயல். பிரச்சனை நீ அல்ல. பிரச்சனையை நீங்களாக பார்க்க பிரச்சனையாகவே உங்களுக்கு தெரியும். இல்லாததை நீங்கள் இல்லாததுதான் உண்மை என்று பார்க்க அதெல்லாம் உண்மையாகவே இருப்பீர்கள். நான் ஒரு ஏழைதான், இல்லை நீ தேவசாயல். நான் ஒன்றுமில்லாதவன், இல்லை நீ தேவசாயல். நான் கெட்டுப்போனவன், இல்லை நீ தேவசாயல். நான் நோய் பிடித்தவன், இல்லை நீ தேவசாயல். நான் கீழே கிடக்கிறேன், இல்லை நீ தேவசாயல். நான் பிச்சைக்காரன், இல்லை நீ தேவசாயல். பிச்சை என்பது உன்னுடைய நிலை நீ அல்ல. உண்மை நீ பட்டணம், உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு. அதுதான் உண்மை, அதுதான் ஃபெய்த், அதுதான் ஃபெய்த். நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், பல ஆண்டுகள் நான் அப்படிதான் பார்த்தேன். நான் தாய் இல்லாத பிள்ளை, வசதி இல்லாத மகன், லாரி டிரைவருடைய மகன், நான் ஒரு கூலிக்காரன், நான் ஒரு அடிமை. ஸ்தோத்திரம். நான் பிளாட்ஃபார்மில் தங்குகிறவன், நான் மூடை சுமக்கிறவன். அந்த நினைவே என்னை அப்படியே மாற்றிவிட்டது. 78 நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அது நான் இல்லை என்பதை கண்டுபிடித்தேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான் என்பதை அறிந்தேன். நீர்க்கால் ஓரப்பட்டமாய் நடப்பட்ட மரம்போல் இருக்கிறான் என்பதை நான் தான் அது என்பதை அறிந்தேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது நான் தான் அது என்று நினைத்தேன். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பது அது நான் தான் என்று நான் அறிந்தேன். ஸ்தோத்திரம். அந்த உரிமையை 78 வாசிக்கும் பொழுது நான் அல்ல, இதுதான் என் வாழ்க்கை என்பதை நான் அறிந்தேன். சங்கீதம் 1 வைத்த என் வாழ்க்கை எவ்வளவாய் முன்னேறியது. நான் தான் அது என்று நானே ஏற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:1 படி காணப்படாதவருடைய நிச்சயம்தான் விசுவாசம். நான் மட்டுமல்ல, எல்லாருமே அப்படிதான். யூ ஆர் ஆல் பிளஸட் மேன். ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாருமே பாக்கியவான்கள். பாக்கியவான்களாகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தீர்கள். இந்த உலகத்தின் கோலம் உங்களை பலவிதமான நிலைமையில் உங்களை மாற்றிவிட்டது. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாகத்தான் இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு பாலகனும் சிறு குழந்தையும் பிறக்கிறது. பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ
உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷனாக, சந்ததியாகத்தான் இந்த பூமியிலே கடவுள் படைக்க வைக்கிறார். ஏழையாக, தரித்திரனாக, பிரைஸ் காட், தோன்றாவதாக, குடிகாரனாக, சீரழிக்கப்பட்டவர்களாக ஒரு குழந்தையும் அவர் படைக்கவில்லை. தன்னைப் போலவே எல்லா குழந்தைகளையும் இந்த உலகத்தில் அவர் படைத்தார். இந்த உலகம் அவிதமாய் அவர்களை மாற்றிவிட்டது. அப்படி மாற்றப்பட்ட இந்த பிள்ளைகளை பார்த்துதான் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், என்னை விசுவாசி, இது பூமிக்குரிய காரியம், நீ உயர்த்தப்படுவாய், கெட்டு போக மாட்டாய், போனஸா நித்திய வாழ்வை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எஸ் எஸ் கதாவதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் பிறக்கும் போதே பாக்கியவான்கள், நீங்கள் பிறக்கும் போதே ஆசீர்வாதமானவர்கள், நீங்கள் பிறக்கும் போதே செழிப்பானவர்கள், நீங்கள் அங்கிருந்து பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். கதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே இருப்பதை காட்டுவதுதான் விசுவாசம். நான் இந்த யோவான் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே இன்னும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நல்லா கவனியுங்கள். நாம் அறிய வேண்டியது, நாம் 13 நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உப்பு, 14 வெளிச்சம், இப்படி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னா, பிளைண்டாக தெரியும். ஆனால் என் கண்கள் அதை தேடவில்லை. நான் கடந்த நாட்கள் இதை தியானிக்கும் போது வேறு விதமாய் கண்கள் கண்டது. இது சிங்குலராக கூப்பிடலை, சொல்லலை, பன்மையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருமையில் சொல்லவில்லை. நன்றாக எளிமை உள்ளவர்கள், எளிமை உள்ளவன் அல்ல. 40 ஆண்டுகள் வேதத்தை படித்தாலும் அவ்வப்போது எனக்கு வெளிப்பாடு கிடைப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். எளிமை உள்ளவன் அல்ல, எளிமை உள்ளவர்கள். ஸ்தோத்திரம். பாக்கியவான் அல்ல, பாக்கியவான்கள். நன்றாய் பார்த்து விட்டீர்களா? எளிமை உள்ளவனா தனிப்பட்ட மனிதனா? பாக்கியவான் என்பது தனிப்பட்ட மனிதனா? இல்லை. துயரப்படுகிறவர்கள் என்பது சிங்குலர் இல்லை, ஒருமையில் இல்லை, பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. துயரப்படுகிறவர்கள் ஒரு கூட்டு மக்களை காட்டுகிறது. எங்கேயும் பாக்கியவான்கள் என்பது ஒரு தனி மனிதன் அல்ல, கூட்டு மனிதர்களை காட்டுகிறது. சாந்த குணமுள்ளவர்கள் என்பது தனித்தவன் அல்ல, ஒரு கூட்ட மக்களை காட்டுகிறது. எங்கேயும் பாக்கியவான்கள் என்று சொல்லுவது ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, ஒரு கூட்டத்தையே காட்டுகிறது. அந்த கூட்டம் நீங்கள் தாங்க, வேறு யாரும் இல்லை. தேவன் ஒரு மாசிலாமணி அவனை மட்டும் ஆசீர்வதிப்பதல்ல, ஒரு மாசிலாமணி அவனை மட்டும் ஆசீர்வதிப்பதல்ல, ஒரு மாசிலாமணி அவனை மட்டும் பாக்கியவனாக வைப்பதல்ல. அதைத்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியன், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒருத்தவன் மட்டுமல்ல, ஒரு கூட்ட மக்கள் முழுவதும். நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ஒருத்தன் மட்டுமல்ல, முழு சபையும். திருப்தி அடைவார்கள் என்பது ஒரு மனுஷன் மட்டுமல்ல, எல்லாரும் திருப்தி அடைவார்கள். ஃபெய்த் யூ நீட், சீக்ரெட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் ரகசியத்தின் கண்கள் திறக்கட்டும். ஸ்தோத்திரம். இரக்கம் உடையவன் அல்ல, முழு சபையும் இரக்கம் உடையவர்கள். பாக்கியவான்கள், முழு சபையும் பாக்கியவான்கள். இரக்கம் பெறுவார்கள், ஒருவர் அல்ல, உங்கள் குடும்பமே, முழு சபையுமே. இதெல்லாம் பூமிக்குரிய காரியம். இதுவே உனக்கு புரியலையே? புரியாமையே அந்த கிறிஸ்தவ நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அவன் வரான், வராமல் போகிறான். அன்றைக்கி நம்ம இருக்க போகிறது கிடையாதுல்ல, அவன் வந்துட்டு போட்டோம். ஸ்தோத்திரம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சுத்தம் உள்ளவன் அல்ல, சுத்தம் உள்ளவர்கள். முழு சபை, முழு சபை, முழு குடும்பம். பாக்கியவான்கள் சிங்குலர்ல தேவனை தரிசிப்பார்கள். ஒருவன் மட்டுமல்ல, ஒரு மோசை மட்டுமல்ல, ஒரு ஆபிரகாம் மட்டுமல்ல, ஒரு எலியா மட்டுமல்ல, எலிசா மட்டுமல்ல, நாம் எல்லாரும், முழு சபையும் தேவனை தரிசிப்பார்கள். பூமிக்குரிய காரியம். இதுவே புரியல.
விசுவாசம் இல்லை, ஆனால் எனக்கு இருக்கிறதா சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தனித்தவன் அல்ல, முழு சபை. முழு சபை, முழு சபை, முழு சபை சமாதானம் பண்ணுகிறவர்கள். 10 பேர் பிரிஞ்சு ஏதாவது செஞ்சால் 40 பேர் அவங்க கூட போகிறது கிடையாது, 200 பேர் அவங்க கூட போகிறது கிடையாது. முழு சபை சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஸ்தோத்திரம். பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் முழு சபை. பாக்கியவான்கள் முழு கூட்டு மக்கள். பரலோக ராஜ்யம் அத்தனை மக்களுக்கும் உரியது. பலவிதமான தீமை மொழிகளை நிந்தித்து துன்பப்படுத்தி பொய்யாய் சொல்லுவார்கள் முழு சபை. பாக்கியவான்களாக இருப்பீர்கள் நீங்கள் எல்லாருமே. டோட்டலா முழுவதும் சபை முழுவதும் இந்த பூமிக்குரிய காரியங்களை விசுவாசித்து பெறதான் உங்களை வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய காரியமே உனக்கு புரியவில்லையே, பரலோகத்தின் காரியம் உனக்கு எப்படி புரிய போகிறது என்று கேட்கிறார். அதை உன்னால் விசுவாசிக்க முடியவில்லையே, பூமிக்குரிய காரியத்தை நீ பரலோகத்தின் காரியத்தை எப்படி விசுவாசிக்க போகிறாய் என்று கேட்கிறார். என் அருமை இயேசு கிறிஸ்து நிக்கோதமாகிய போதகனை பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டு தான் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். எப்படி? உப்பாய் இருப்பாய் அல்ல, உப்பாக இருக்கிறீர்கள். சிங்குலர் கிடையாது, புளூரலில் சொல்லப்பட்டிருக்கு. முழு சபையும் பார்த்து சொல்லுகிறது, நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இருப்பாய் அல்ல, இருக்கிறீர்கள். பைபிளை ஏதோ ட்ரெயின் மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது, கண்ணை மூடிக்கிட்டு. கத்தன்மை போகிறாரா, நான் தாழ்ச்சி அடிக்கிற ஒரு பிள்ளையுடைய மேய்த்து 50 தண்ணி 2 கொடுப்பா, இப்படிலாம் கடன்னு படிக்கக்கூடாது. என்ன டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு? அது சிங்குலரில் சொல்லப்பட்டிருக்கா? அது பன்மையில் சொல்லப்பட்டிருக்கா? அந்த வினைச்சொல் எப்படி முடியுது? பூமி என்பது ஒரு பெயர் சொல், உப்பாக இருக்கிறீர்கள் என்பது ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல் எப்படி முடியுது? உப்பா இருப்பாயின்னு சொல்லுதா? உப்பா இருந்தீர்கள் சொல்லுதா? உப்பா இருக்க போகிறேன்னு சொல்லுகிறதா? உப்பா இருக்கிறீர்கள் சொல்லுகிறது. என்ன இருக்குதோ அது சொல்லுது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உப்பாகவே இருக்கிறீர்கள். எங்க? இந்த பூமிக்கு. புரியுதா உங்களுக்கு? பைபிளை படிக்கும்போது அந்த வார்த்தையை நல்லா பார்க்கணும். அது போதகர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விசுவாசியும் பார்க்கணும். கற்றுக் கொடுக்கிறவர்கள் மட்டும் இல்லை, நீங்கள் அப்படி பார்க்கணும். நெய்வேலி டவுன்ஷிப் விசுவாசினா இலக்கணம் புரிஞ்சு, கிராமர் புரிஞ்சு பைபிள் வாசிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும், உலகத்துக்கே தெரியணும். ஸ்தோத்திரம். Glory to God. நீ உலகத்துக்கு வெளிச்சம் அல்ல, நீங்கள் எல்லாரும் முழு சபையும் உலகத்துக்கு வெளிச்சம். ஸ்தோத்திரம். நீ உப்பு இல்ல, நீங்கள் எல்லாரும் உப்பு. நீங்கள் எல்லாரும் இந்த பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள் அல்ல, இருக்கிறீர்கள். வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நவ், இப்பொழுது நான் பூமிக்கு உப்பாக இருக்கிறேன். நான் இப்பொழுது இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். இருப்பேன் அல்ல, இருந்தேன் என்பதல்ல. இருக்கிறேன், 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 இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நன்றாக கவனிங்க. இந்த வேதம் ஏதோ அறியாமல் புரியாமல் யாராலும் எழுதினதல்ல, உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்து இருக்கிறது. ஆகவேத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பூலோகத்துக்குரிய காரியமே உனக்கு புரியலையப்பா. அட என்ன பெத்த மகனே, கொஞ்சம் உனக்கு புரியுதாப்பா? நான் பெத்த மகனே, உனக்கு புரியுதா? நான் பூமிக்குரிய காரியத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீ என்கிட்ட நீ மாஸ்டராக இருந்து, போதகனாக இருந்து என்ன கிழிச்ச, எத்தனை பேருக்கு டீச் பண்ணி எத்தனை பேருக்கு கெடுத்த.
நீ ஒரு பைபிள் ஸ்காலராக இருந்து ஸ்தோத்திரம், பைபிளில் டாக்டரேட்லாம் வாங்கி பழைய ஏற்பாட்டை டாக்டரேட் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு வந்து எத்தனை பேர் பார்க்க அடுத்த பூமிக்குரிய காரியமே உனக்கு புரியலையே. ஏ மாஸ்டர், ஏ டீச்சர், பரலோக காரியம் உனக்கு எப்படிப்பா புரிய போகுது, விசுவாசிக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்போ பாக்கியவான்கள், ஆசீர்வாதமானவர்கள் தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டுமல்ல, புரிஞ்சு கொள்ளுங்க, டோட்டல் காங்கிரிகேஷனுக்கு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மக்கள் அனைவருக்கும். நான் மட்டும் அல்ல, இதற்கு சொந்தம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் பூமிக்குரிய காரியம். இது உங்களுக்கு நியூ ரெவலேஷனாக இருக்கலாம். நான் உலகத்துக்கு வெளிச்சம் இல்லை, நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். நான் பாக்கியவான் அல்ல, நாங்கள் பாக்கியவான்கள். நான் உப்பு அல்ல, நாங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். நான் வெளிச்சம் இல்லை, நாங்கள் எல்லாரும் உலகத்துக்கு வெளிச்சம். முழு சபையும் இப்படி தான் இருக்குன்னு விரும்புகிறாரு. ஆனால் கள்ள சாத்தான் கள்ள ஊழியர்கள் மூலமாக லாசர் போல் இருக்கணும் அப்படிங்கிறான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? லாசர் மாதிரி 4 விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு 10 நாள் தங்க வச்சு வீட்டுக்கு அனுப்புவீங்களா? சொன்னவர் வீட்டுக்கே அனுப்பி வைங்க. அவர் எத்தனை நாள் வச்சுருக்கிறாருன்னு பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கண்களை நம்ம திறக்கணும். நான் மட்டுமல்ல, இந்த முழு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஆண்டு வைத்திருக்கிறார் பூமிக்குரிய காரியங்களை. இந்த முழு சபையும் இந்த பூமிக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் பாக்கியவான்கள். இந்த முழு சபையும் பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, செழிப்படைந்தவர்களாக இந்த உலகத்தில் இருப்பதுதான் விசுவாசம். சபையில் ஒருத்தர் ரிச்சாகவும் மற்றெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. இது சரீரமாகிய சபை. இங்கே ஈக்குவல் எல்லாரும். இங்கே யூதன் தான் நல்லா இருக்கணும், அவன் தான் ரொம்ப பொருளை கண்டுபிடிச்சவன். தமிழனுக்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது, வடையும் பணியாரமும் சுட்டுட்டு இருப்பான். நல்லா துவையல் வச்சு ரசம் வச்சு சாப்பிடுவான். இவனுக்கு நல்லா சாம்பார் தான் வைக்க தெரியும், இவனுக்கு கண்டுபிடிக்க தெரியாது என்பதல்ல. இங்கே யூதனாக இருந்தாலும் ஈக்குவல் தான், இங்கே கிரேக்கனாக இருந்தாலும், தத்துவ ஞானியாக இருந்தாலும் ஒன்று தான். ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், சீர்கட்டவனாக இருந்தாலும், சீரழிந்தவளாக இருந்தாலும் ஈக்குவல், எல்லாம் ஒன்று தான். எல்லாரும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் சரீரத்தில் பாக்கியவான்களாக இருக்கணும். இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்ட, பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. டோட்டலா இந்த காங்கிரிகேஷன் எல்லாருமே பிளெஸட் மேனாக இருக்க வேண்டும். டோட்டலா பிரைஸ் காட் பூமிக்கு உப்பாக இருக்கணும். டோட்டலா உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். டோட்டல் பிரைஸ் காட் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை முழுவதும் சிட்டியாக இருக்கணும், பட்டணமாக இருக்கணும். இதுதாங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நான் இல்லாதையா சொல்கிறேன். உங்களுக்கு கண்கள் திறக்கப்படவில்லை, கண்கள் திறக்கப்பட்ட நான் இதை உங்களுக்கு விளம்புகிறேன், சொல்லுகிறேன். யூ ஆர் எ பிலீவ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் பாக்கியவான்கள், எல்லாரும் சபை முழுவதும் பூமிக்கு உப்பு, சபை முழுவதும் இந்த உலகத்துக்கே வெளிச்சம். எப்படி இருக்கும் சபை மக்களே? இப்படி இருந்தால் மாவட்டம் எப்படி இருக்கும், நகரம் எப்படி இருக்கும், ஊர் எப்படி இருக்கும், கிராமம் எப்படி இருக்கும், பட்டி தொட்டி எப்படி இருக்கும்? எல்லாம் பிளஸட் மேன், எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எல்லாம் பூமிக்கு உப்பு, எல்லாரும் உலகத்துக்கு வெளிச்சம். ஓ காட் ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனை தரிசிப்பார்கள், எல்லாரும் பிரைஸ் காட் பூமியை சுதந்திரிப்பார்கள். எல்லாரும் 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 என்று இருந்தால் பிரைஸ் காட் நம்ம நகரம், நம்முடைய தேசம் எல்லாம் எப்படி இருக்கும்? பார்லிமெண்ட் எப்படி இருக்கும்? சட்டசபை எப்படி இருக்கும்? நாடாளுமன்றம் எப்படி இருக்கும்? யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும்? காலேஜ் எப்படி இருக்கும்? இப்படி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கடவுளுடைய பிள்ளைகளை கொண்டு போய் பாக்கியவான்களா உலகத்துக்கு பூமிக்கு வைக்க விரும்புகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் முழுவதும்
தேவனுடைய ராஜ்யத்தின் கீழ் வருவதற்கு இதுதான் திட்டம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பரலோகமே என் சொந்தமேன்னு பாடிட்டு இருக்கிறோம். பாட்டை மாற்றி பூமியே என் சொந்தம் என்று பாடுங்கள். பூமியை தான் அரசாட்சி செய்ய வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவில எளிமை உள்ளவன் பாக்கியவான். அது மீண்டும் நான் ஏற்கனவே பல முறை பேசிட்டேன். ஆவில எளிமை உள்ளவன் என்றால் ஆவில ஒன்றுமே இல்லை, பாவம் இல்லை, அசுத்தம் இல்லை, கபடு இல்லை, கெட்டது இல்லை, காலியாக இருக்குது. என் ஆவி காலியாக இருக்குது, இயேசுவை எனக்குள்ளே வந்துடுங்க, நீ பாக்கியவான்கள் போ. எல்லாம் ஏற்கனவே பேசி முடித்த கதைகள். இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் முழுவதும் பூமிக்கு அடுத்த காரியத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறார். நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். பூமிக்குரிய காரியங்களை விசுவாசிப்பது தனிது மனிதன் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சரமாகிய முழு சபை மக்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை சபை மக்கள். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. பூமிக்குரிய காரியங்களை விசுவாசிப்பது தனி மனிதன் மட்டுமல்ல, தேவனுடைய சரீரமாகிய சபை முழுவதும் அதை விசுவாசிக்க வேண்டும். சபைக்கு அவர்கள் அத்தனை பேரும் விசுவாசிக்க வேண்டும் பூமிக்குரிய காரியங்களை. ஸ்தோத்திரம். ஏனென்றால் சபை அனைத்தும் மக்களுடைய வாழ்வாகும். உப்பாக மாறுவது ஒரு தனி மனிதன் மட்டுமல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் என்பது ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல, முழு சபையும் காட்டுகிறது. உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நன்றாய் கவனிக்க வேண்டும். ஏன் உப்பாக இருக்கணும்? இந்த பூமிக்கு முழு சபையும் ஏன் உப்பாக இருக்கணும்? இந்த முழு சபையும் ஏன் உப்பாக இருக்கணும்? என்னைக்கு உங்களுடைய எண்ணத்தில் மனதில் நாங்கள் முழு சபையும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கின்றோம் என்ற எண்ணம் வருகிறதோ அன்னைக்கு தான் எழுப்புதல். அதுக்கு இடையில இல்லை, அதுக்கு இடையில இல்லை. ஸ்தோத்திரம். நாங்கள் முழு சபையும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம், நாங்கள் ஒவ்வொருவரும் உப்பாக இருக்கிறோம் என்ற எண்ணம் வராத வரைக்கும் எழுப்புதலுக்கு நாமே தடையாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றை கவனிக்க வேண்டும் நான் சொல்லுகிற விஷயங்களை. ஸ்தோத்திரம். சபை தான் சிதறி கிடக்குதில்ல. பல கூட்டமாக, பல ஐக்கியமாக, பல ஜெபக்குழுவா. ஒரே சபைக்குள்ள 10 ஜெபக்குழுக்கள். உருப்படவா சபை? ஒரு வீட்டுக்குள்ளே 10 குடும்பம் நடந்தால் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஐக்கியங்களும் ஒரு தலையை வச்சுக்கிட்டு உள்ளே எல்லாம் நுழையுதுங்க. எங்கே சபை சீரழிய போகுது? தேவன் நினைக்கிற சபை பூமியில் இல்லை. அது எப்படி இருக்குன்னா, ஏஜியாக இருக்குது, ஏல்சியாக இருக்குது, சிஎஸ்சியாக இருக்குது, ஆர்சியாக இருக்குது, லுத்ரானாக இருக்குது, பெண்டிகாஸ்டாக இருக்குது, பெண்டிகாஸ்டில் 1000 பிரிவு இருக்குது, பேப்டிஸ்டாக இருக்குது, செவன்த் டேவாக இருக்குது, ஒன்லி ஜீசஸாக இருக்குது. இது சபையா? இது சபையே கிடையாது. இது நம்ம சபைன்னு சொல்லிக்கிறோம், இது சபை கிடையாதுங்க. இது நம்ம இதெல்லாம் சபைன்னு சொல்லிக்கிறோம். நீங்கள் சொல்கிறதுனால சபையாயிருமா? நம்ம சொல்கிறதான் சேர்ந்து சபையாயிருமா? 1000 பேர் 1,00,000 பேர் சொல்கிறதுனால மெத்தடிஸாக இருக்குது. கிறிஸ்துவின் சபை எங்கே இருக்குது? கிறிஸ்துவின் சபை எங்கே இருக்குது? கிறிஸ்துவின் சபை எங்கே இருக்குது? இல்லை இல்லைப்பா, நீ வேற கூட்டம், நீ வேற கூட்டம்பா, நீ அந்த கூட்டம், நீ இந்த கூட்டம், நீ இந்த கூட்டம், நீ இந்த கூட்டம், நீ இந்த கூட்டம்னா எங்கே எழுப்புதல் வரும்? அந்தந்த இனத்துக்கு ஒரு சபை, அந்தந்த யூனிட்டுக்கு ஒரு சபை, அந்தந்த ஐக்கியத்திற்கு ஒரு சபை. எங்கேயா எழுப்புதல் வரும்? எழுப்புதலுக்கா ஜோம் பண்ற? தேவன் விரும்புகிற சபை சபைக்குள்ள இல்ல. தேவன் விரும்புகிற சபை நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அது ஒன்றுதான் சபை. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிறீர்களா? நம்ம எங்க இருக்கிறோங்கிறத பார்க்கணும். நம்ம தான் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறோமே. கொள்கையை வைத்துக் கொண்டு ஆளுக்கு ஒரு உபதேசம், ஆளுக்கு ஒரு கொள்கை. இது பரலோகம் போவாது, அது பரலோகம் போவாது. இது எங்கள் ஊர் சபை, இது எங்கள் இனம் சபை, இது எங்கள் நாட்டு சபை, எங்கள் கொள்கையின் சபை, இது திருமணம் முடித்தவளுடைய சபை, இது வெள்ளை வெள்ளை உடுக்கக்கூடிய சபைன்னு சொல்லி பல ஆயிரம் கூட்டத்தை வச்சிருக்கிறோம். எங்கே எழுப்புதல் வரும்? நிச்சயம் எழுப்புதலுக்கு எதிரியே இவர்கள் தான், வேறு யாருமே கிடையாது.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், இந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக எல்லாரையும் பார்க்கிறார். ஒரு ராஜ்யத்தின் பிள்ளைகளாக பார்க்கிறார், ஒரு நகரத்தின் மக்களாக பார்க்கிறார், ஒரு பட்டண மக்களாக பார்க்கிறார், தன் சரீரமாக பார்க்கிறார், தன் சரீரமாக பார்க்கிறார். சபை கிறிஸ்துவின் சரீரம், சபை ஒரே அப்பம், நாம் எல்லாரும் அவருடைய சரீரம், அதுதான் சபை. சிலர் பில்டிங்கை குத்தகை எடுத்துருக்காங்க 40 வருஷமா. இது எங்க சபை, நாங்கள் வளர்ந்த சபை, நாங்கள் கெட்டின சபை. ஸ்தோத்திரா. அந்த உணர்வு இருக்கிறவங்க, நீங்கள் எல்லாருமே தசம்பாங்க ஒழுங்காக போடுறீங்களா? கதிர்க்கு ஸ்தோத்திரம். கட்டடம் மட்டும் எங்களுக்கு சொந்தம், போர்டு மட்டும் எங்களுக்கு சொந்தம். எழுப்புதல் வருவதற்கு நம்மளே தடையாக இருக்கிறோம். இதுக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடைத்தான் நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் சபையாக இருக்கிறேன். என்னிடத்தில் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, அடிமை இல்லை, பெண் இல்லை, எதுவும் இல்லை. I am a temple, I am a Christ body. நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைந்து விட்டேன். இணையுங்கள். அப்படி பாகுபாடுகள் ஒழியும், எழுப்புதல் தானாக வரும். நான் காட்டுறேன், கவனிங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் விழுந்து போன சர்ப்பத்தின் இயல்புகள் இருக்கிறது, அதுதான் பிரிந்து கிடக்கிறது. பூமிக்குரிய காரியங்களை விசுவாசிக்காவிட்டால் நாம் எப்படி பரலோகத்துக்குரிய காரியங்களை விசுவாசிப்போம்? ஏன் இந்த பூமியின் வாழ்க்கை மெய்யாகவே இருக்கிறது. இந்த பூமியில் தான் உங்களை உப்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் வாழுகிற பூமி சிதைந்து விட்டது, அதற்கு தான் தேவை சால்ட். பொருள் கெட்டு போகாமல் இருக்க சால்ட். உப்பை மீனையா உப்பை போட்டு கழுவுறாங்க, மீனையா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மசாலா உப்பெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. ஏன் எலுமிச்சம் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் போடும் உப்பை நிறையா சேர்க்குறீங்க? உப்பு கெடாமல் இருப்பதற்கு. பூமி கெட்டு போயிட்டு, பூமி சிதைந்து விட்டது, பூமி அழிந்து போய்விட்டது. முழு சபையும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கணும்னு விரும்புகிறார். கெட்டு போகாமல் பாதுகாக்க, அழிஞ்சு போன பூமியை மீட்க, அழிஞ்சு போன மனிதனை மீட்க. இதுக்கு தான் இந்த முழு சபையும், நெய்வேலி டவுன்ஷிப் சபை முழுவதையும் பூமிக்கு உப்பாக வச்சுருக்கிறாரு. இல்லை நாங்கள் பரலோகத்துக்கு வந்துடுறோம், நீ வரவே வேண்டாம், நீ பூமிக்கு உப்பாக இருங்கிறாரு. இல்லாண்டவரே கொரோனா பயமாக இருக்குது, நைட்டை தூங்கும்போது எடுத்துக்கொள்ள, நீ வரவே வேண்டாம், நீ பரலோகத்துக்கு வரவே வேண்டாம், நான் பூமிக்கு வர, நீ இங்கே இரு. உன்னை யார் இப்போ பரலோகத்துக்கு அர்ஜென்ட்டாக வர சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், நீ பரலோகத்துக்கே வர வேண்டாம், நீ பூமியில் இருப்பா, உனக்கு பூமியில் நிறைய வேலை இருக்கு, பூமியில் இரு. நான் உண்டாக்கின பூமி சிதைந்து விட்டது, அழிந்து போய்விட்டது, கெட்டு போய்விட்டது, நசமா போய்விட்டது. குடிகார பூமியாய், விபச்சார பூமியாய், சீரழிந்த பூமியாய், சீரழிக்கப்பட்ட பூமியாய், நசமாய் போன பூமியாய், கொள்ளடிக்கப்பட்ட பூமியாய், நோய் பெருகின பூமியாய், கொடூரமான பூமியாக இருக்கிறது. அதுக்கு நான் பேழையை ரெடி பண்ணல, அதுக்கு நான் யுத்தத்தை ரெடி பண்ணல, அதுக்கு நான் கொள்ளை நோயை ரெடி பண்ணல, அதுக்கு நான் அழிக்கிற திட்டம் இல்ல, உன்னையே வச்சிருக்கிற திட்டத்திற்கு. எதற்கு? நீங்கள் சபை முழுவதும் உப்பாயிருந்து அழியாமல் பூமியை பாதுகாத்துக்கொள். பூமிக்குரிய காரியமே விசுவாசிக்க முடியவில்லையே, பரலோகத்து காரியத்தை எப்படி விசுவாசிக்க போறீங்க? நமக்கு ஒரு 200 வருஷமா இயேசு வராரு ஆயத்தப்படு, இயேசு வராரு ஆயத்தப்படு, இயேசு வராரு ஆயத்தப்படு. இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் அவர் வரமாட்டாரு. ஏனென்றால் இந்த கெட்டு போன, சிதைந்து போன, அழிந்து போன, நாசகரமா போன, கொள்ளை நோயால் பருகி இருக்கிற இந்த பூமியை பாதுகாக்கத்தான் முழு சபையையும், சர்ரமாகிய சபை, உலகமயத்திலும் இருக்கிற இயேசுவின் சர்ரமாகிய சபையை, இந்த பூமியை கெட்டு போகாம, அழிஞ்சு போகாம, சீரழியாம பாதுகாக்கத்தான். You are a salt. நீ பூமிக்கு உப்பு, நீ உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். நீ இல்லை, நீங்கள் எல்லாருமே. அப்போ உங்கள் நீடு இந்த பூமிக்கு எவ்வளோ தேவை இருக்குது, பார்லிமெண்ட்டுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, நாடாளுமன்றத்துக்கு எவ்வளோ தேவை இருக்குது, சட்டமன்றத்திற்கு எவ்வளோ தேவை இருக்குது.
பிரைஸ் காட். ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் நீங்கள் தேவை இருக்கிறீங்க, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் தேவை இருக்கிறீங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நீங்கள் தேவை இருக்கிறீங்க, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தேவை இருக்கிறீங்க, காவல் நிலையத்திற்கு நீங்கள் தேவை இருக்கிறீங்க, பத்திரப்பதிவுக்கு நீங்கள் தேவை இருக்கிறீங்க, தாசில்தார் ஆபீஸுக்கு நீங்கள் தேவையா இருக்கிறீங்க. ஏனென்றால் யூ ஆர் எ சால்ட். நீ அங்க போனாதான் சீரழிகிறது, கெட்டு போனது, நாசமா போனது எல்லாம் மாறும். பூமிக்குரிய காரியத்தை சொல்றேனப்பா, உனக்கு புரியலையே. மருந்து கண்டுபிடிக்கிற லேப்ல நீ இருக்கணும். ஸ்தோத்திரம். யுத்த ஆயுதங்களை தயாரிக்கிறத நீ இருக்கணும், நீங்க இருக்கணும். ஸ்தோத்திரம். எல்லா கண்ட்ரோல்ல நீங்க உப்பாக போய் இருக்கணும். நம்ம புரோட்டா கிடைக்கும், கொரியர் கிடைக்குமா வேலை செய்ய கத்திர அழைச்சிருக்கிறாரு, ஹோட்டல்ல வேலை செய்ய அழைச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கூலிக்காரனாக ஓ காட் தொடர்வதாக ஏதோ கையில் ஏழதாக இருப்பதற்காக சபைகள் வைத்திருக்கிறார். இல்லை, நீங்கள் எல்லாரும் பூமிக்கு தேவையானவர்கள். முழு சபை பூமிக்கு தேவையானவர்கள். சர்வமாகிய சபை இந்த பூமிக்கு தேவை. இந்த பூமிக்கு தேவை என்று அந்த பூமியில வைத்திருக்கிறார். இந்த பூமி முழுவதும் உப்பாய் மாறுகிற வரைக்கும் இயேசு வரப்போவது இல்லை. உங்களுக்கு கொடுத்த குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. சர்வமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், எங்களை மாளிகைக்கு இருக்கிற போதர்கள் எல்லாருமே அவங்க ஒரு சங்கங்களாக பிரித்து வச்சுட்டு எல்லாரையும் ஒன்று கூடாமல் நாசமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எழுப்புதலுக்கு ஒன்றா கூட்டி ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு அழுவுங்க, தேசத்துக்கு அழுவுங்க. எதுக்கு அழுவணும்? அப்படி வேதமே சொல்லலை. நீங்கள் பூமிக்கு உப்பு, சேர்ந்து போன, அழிந்து போன, நாசமாக போன, கெட்டு போன, குடிகாரனாக போன, விபச்சாரமாக போன, கொள்ளையடிக்கிறது உலகமாக போன, நோயை பரப்புகிற உலகமாக போன இந்த இடத்துலலாம் நீ போய் உப்பா உட்காருப்போ. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் சபையாக போய் உட்காருங்க. எல்லா அலுவலகத்துலேயும் பிரைஸ் காட் திருச்சபை மக்கள்கள் போய் உட்காருங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? கேட்குறீங்களா? மாற போகிறீங்களா? நாங்கள் முழு சபையும் சால்ட்டு நினைக்கிறீங்களா? நாங்கள் எல்லாருமே பாக்கியவான்கள், நாங்கள் எல்லாருமே உப்பு, நாங்கள் எல்லாருமே உலகத்துக்கு வெளிச்சம், நாங்கள் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் நுழையணும், நாங்கள் தான் இந்த உலகத்தில் உப்பாக இருந்து அங்கங்கே கெட்டு போனதெல்லாம் மாற்றி அமைக்கணும். ஒவ்வொரு அலுவலகத்தில் எங்கெங்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ, அழிஞ்சு போயிருக்கோ, நாசமாக போயிருக்கோ, சின்ன பின்னமாக போயிருக்கோ, நாங்கள் எல்லாரும் தேவனுடைய சர்வமாய சபையின் மக்கள் படித்து பட்டதாரி ஆகி பல டாக்டரேட் பட்டம் வாங்கி அங்கங்கே உள்ளே உட்காந்து நாங்கள் உப்பாக வேலை செய்யணும். கெட்டு போகிற இடத்துல எல்லாம் நாங்கள் பாதுகாக்கங்களை உப்பாக வச்சிருக்கிறாரு என்கிற விசுவாசம் இருக்கா? பூமி கெட்டு போயிடுங்க. ஐபூதங்கள், நான் இப்போ அந்த டாபிக் எடுத்தோன்னா ஒரு 3 hours பேசிடுவேன். பஞ்சபூதங்கள் எல்லாம் கெட்டு போச்சு, வானம் கெட்டு போச்சு, ஆகாயம் கெட்டு போச்சு, அங்கேருந்து வருகிற எல்லா ஏதுக்களும் மனிதனை அழிப்பதாக மாறி போய்விட்டது. நீங்கள் பூமிக்கு உப்பாக மாறிட்டோம், வானம் மாறிடும், வெங்கலமாக மாறி போச்சு, அங்கேருந்து வருகிற எல்லாமே இரும்பாக மாறி போச்சு, உஷ்ணம் கூடி போச்சு. உலகம் முழுவதும் சால்ட் ஆகிட்டா அது தானே மாறிடும். ஸ்தோத்திரம். கதிருக்கு ஸ்தோத்திரம். ஐபூதங்கள், நீர் கெட்டு போச்சு, நிலத்தடி தண்ணியும் சரி, மழை நீராக இருந்தாலும் சரி, அந்த கெட்டு போச்சு. பாட்டில் தனித்தனியாக தண்ணி கொண்டு போச்சுன்னா விற்க ஆரம்பிச்சிட்டான், கெட்டு போச்சு. நிலம், பூமியில் விளைவது எல்லாமே கெட்டு போச்சு. அரிசியாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் கடை வச்சிட்றான், இவனே கடை வச்சிட்றான், கெட்டு போச்சு. காற்று கெட்டு போச்சு. எப்போ எந்த காற்று அடித்து எதை அழிக்குன்னு தெரில, காற்று கெட்டு போச்சு. காற்று இல்லாமல் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான் இந்தியா தேசத்தில். இப்போ ஆக்சிஜன் இல்லாமல் அதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, காற்று எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காற்று கெட்டு போச்சு. ஸ்தோத்திரம். நெருப்பு நல்லது தான், எல்லா மனுஷனும் அழிக்கிற நெருப்பாக மாறி போச்சு. பிரைஸ் காட். நெருப்பு, உஷ்ணம் மனுஷனுக்கு தீமையாக போச்சு. உடம்பெல்லாம் சூடு ஏறிட்டான், ஜுரம் தான், சாக வேண்டியதுதான். ஐம்பூதங்களும் கெட்டு போய்விட்டது. யாரால்? ஆதாமால். கிறிஸ்துவால்
இந்த கெட்டுப்போன பூமியை மீட்க வேண்டும், பஞ்சபூதங்களை மீட்க வேண்டும். அதற்காக தான் என் சர்ரமாகிய சபையாகிய மக்களை இந்த பூமிக்குள்ள வச்சிருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற இந்த மக்களாகிய நீங்கள் கூட்டு மக்கள், என் சர்ரமாகிய மக்கள். ஓ காட், யூ ஆர் ஆல் பிளஸட் மேன். நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். இந்த பூமியை மாற்றுங்க, சேர்ந்து போன பூமியை மாற்றுங்க, கெட்டு போன பூமியை மாற்றுங்க, அழிஞ்சு போன பூமியை மாற்றுங்க. ஓ காட், மதுபானத்தில் குளித்து வெடித்து கிடக்கிற அந்த பூமியை மாற்றுங்க, பொல்லாத பாவங்கள் அடிமைப்பட்டு இருக்கிற அந்த பூமியை மாற்றுங்க. உங்க தெருவை மாற்றுங்க, உங்க பட்டணத்தை மாற்றுங்க, உங்க நகரத்தை மாற்றுங்க, தேவனுடைய நகரமாய் தேவனுடைய ராஜ்யமாய் மாற்றுங்க. Faith, secret of faith, ஜெபத்தின் ரகசியம். என் அருமையானவர்களே, உலகத்துக்கு வெளிச்சம். ஆதாமல் பூமி சீர்கெட்டது, அதற்கு வெளிச்சம். உலகத்திற்கு நீங்க யார் என்றால் வெளிச்சம். சீர்கெட்ட உலகம், ஆதாமல் கெட்டுப்போன உலகம், அதற்கு ஒப்பாக இருக்குது. இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உலகமே இருளுக்குள்ள கிடக்கு, அதுக்கு நீங்க வெளிச்சம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், அதான் உலகம் இருள், அரசியல் ஒரு இருள், இனம் ஒரு இருள், சமுதாயம் ஒரு இருள், படிப்பு ஒரு இருளாக இருக்கு, கொள்கை ஒரு இருளாக இருக்கு, ராஜ்யம் ஒரு இருளாக இருக்கு. இந்த உலகமே இருளுக்குள்ள கிடக்கு. இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். இப்பொழுது நாம் பரிசுத்தனுடைய ஒளியின் ராஜ்யத்திற்கு நம்மளை உட்படுத்தி இருக்கிறதான். கொலைசீர் 1:13. உலகமே இருண்டு கிடக்கு, உலகமே இருண்டு கிடக்குது, உலகம் இருண்டு கிடக்கு. இருண்டு கிடக்கிற அந்த உலகத்திற்கு நீங்க தான் வெளிச்சம். அப்போ இந்த உலகமும் இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் மக்கள் நீங்க தான். நீங்க இந்த பூமிக்கு தேவை, முழு சபை தேவை. முழு சபையும் பாக்கியவான்களாக இருக்கணும், முழு சபையும் செழிப்பை அனுபவிக்கணும், முழு சபையும் உயர்த்தப்படணும், முழு சபையும் தேசத்தில், நாட்டில், பட்டணங்களில், கிராமங்களில் ஒவ்வொரு முழு சபை கிறிஸ்துவின் சரமாகிய சபை மக்கள் ஒவ்வொருவரும் பிளஸட் மேனாக இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷியாக இருக்கணும், செழித்த மக்களாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும், பட்டதாரிகளாக இருக்கணும். இருளாய் போனது உலக மக்கள் அத்தனை பேரையுமே வெளிச்சத்துக்குள் கொண்டு வரணும். அந்தகார இருளுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிற அத்தனை மக்களையும் வெளிச்சத்துக்குள் கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். அப்படி வந்துட்டா கொலை நோயே இல்லை, பாவமே இல்லை, அழிவே இல்லை, போட்டியே இல்லை, புறமே இல்லை, தானாக செழிக்கும். காற்று நல்ல காற்றாக மாறிடும், தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடும். ஸ்தோத்திரம். இயற்கையெல்லாம் நல்லா மாறிடும். சிங்கத்தோடு விளையாடலாம், தோண்டாவதா குரங்கோடு விளையாடலாம், பாம்போடு விளையாடலாம், எல்லாம் மாறிடும். நிமித்தம்தான் அந்த ஜந்தெல்லாம் விஷமாக மாறி போச்சு. பிரைஸ்கா. மனுஷன் பாவத்தின் நிமித்தம் சிங்கம் கடிப்பதாக மாறி போச்சு, பாம்பு கொத்துவதாக மாறி போச்சு. காட் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் மாறிட்டா இந்த பூமியே மாறிடும், காட்டு விலங்குகள் மாறிடும், இந்த பூமி முழுவதும் மாறும் என்றால் பிரைஸ்கா எல்லாமே மாறும். தண்ணீர் மாறும், காற்று மாறும், உஷ்ணம் மாறும், வெப்பம் மாறும், நெருப்பு மாறும். மண்ணில் நெருப்பு அழிக்காது, ஒன்றும் அழிக்காது. ஸ்தோத்திரம். காட் 5 பூதங்களும் மாறும், 5 பூதங்களும் மாறும், எல்லாம் மாறும். பிரைஸ் காட். ஏன் பூமி காட் சிதைந்து விட்டது, அழிந்து விட்டது, கெட்டு போய் விட்டது. இந்த பூமியை மீட்க ஒன்ன வச்சிருக்கிறேன். நீ பரலோகத்துக்கு வரணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போனோம். ஜோம் பண்ணுங்கிறியே, பரலோகத்துக்கு போக வேண்டாம், பூமியில இரு. இந்த கெட்டு போன சீரழிஞ்ச பூமிக்கு நீங்கள் தான் தேவை. உங்களை ஆஸ்வதிக்க போகிறேன். இருளாய் போன இந்த உலகத்திற்கு நீங்க தேவை, நீங்க தேவை, நீங்க தேவை. காட் அந்த மக்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும். இதைத்தான் இயேசு சொன்னார், பூமிக்குரிய காரியங்களை. உன்னால் இதை விசுவாசிக்க முடியல, பரலோகத்து காரியத்தை சொன்ன எப்படிப்பா விசுவாசிக்க போற? ஏறக்குறைய 1 மணி நேரம் தேவனுடைய செய்தியை கேட்டிருக்கீங்கள். நாங்கள் 7:30 ஆரம்பித்தோம், இப்போ 7:09:25. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முழு சபையும் பாக்கியவான்கள், முழு சபையும் உலகத்துக்கு உப்பு, பூமிக்கு உப்பு, கெட்டு போன பூமிக்கு. முழு சபையும் இருளுக்குள் இருக்கிற இந்த உலகத்துக்கு வெளிச்சம். நல்லா புரியுங்க.
இந்த உலகத்தை வெளிச்சமாக்குறதுக்கு இந்த சபையால் தான் முடியும். சிரிந்து போன அந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு சரளமாக சபை மக்களால் தான் முடியும். இது ஒரு தனி மனிதன் அல்ல, தனி மனிதனுடைய ஜெபம் அல்ல, அவருடைய சரித்திற்குள் நாம் எல்லாரும் ஒன்றாய் வருவது. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இல்லை, நான் அப்படித்தான் இருக்கிறேன். பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று தான் சொல்லியிருக்கீங்க. இருப்பாய், இருக்க போகிறாய்ன்னு சொல்லலாம். ஆண்டவரே, உலகத்துக்கு வெளிச்சமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, என்னன்னு சொல்லலை, எங்களை எல்லாரையுமே சொல்கிறீங்க. எங்கள் கண்களை திறந்தீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையான சபை கிறிஸ்துவின் சரீரம். உங்களுடைய சரீரத்தில் நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய சரித்திரக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். இந்த பூமியை பாதுகாக்க எங்களை உப்பாக வச்சிருக்கீங்க. இருளுக்குள்ள இருக்கிற இந்த உலகத்தை மீட்க எங்களை வெளிச்சமாக வச்சிருக்கீங்க. பூமிக்குரிய காரியமே உனக்கு விசுவாசிக்க முடியலையே, பரலோகத்துக்குரிய காரியத்தை எப்படி விசுவாசிக்க போகிறாய்? விசுவாசம் இல்லாத வாழ்க்கை தருகிறது. நான் அப்படி அல்ல. இல்லை, நீ அப்படிதான். முழு சபையும் பாக்கியவான்கள். முழு சபையும் பூமிக்கு, சிதைந்து போன பூமிக்கு, அழிஞ்சு போன பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இருளுக்குள் இருக்கிற உலக மக்கள் அனைத்துக்கும் அவருடைய சரீரமாகிய சபை மக்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. இந்த உலகத்தை மாற்றி அமைக்க விரும்புகிறீங்க. இந்த உலகத்துடைய இருளை போக்க விரும்புகிறீங்க. சேர்ந்து போன கெட்டு போன பூமி முழுவதையும் மாற்ற விரும்புகிறீங்க. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் மாற்ற விரும்புகிறீங்க. அதுக்கு நாங்கள் அங்கே போய் இருக்க வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஒரு சிட்டியா, பட்டணமா அங்கங்கே கொண்டு வைக்க போகிறீங்க. அங்கங்கே வைக்க போகிறீங்க. வெளிச்சமாக கொண்டு போக போகிறீங்க. கெட்டு போன இடங்களெல்லாம் எங்களை சால்ட்டாக கொண்டு போய் வைக்க போகிறீங்க. நாங்கள் இருக்கிற இடங்களெல்லாம் மாற்ற போகிறோம். நாங்கள் அப்படி சரீரமாகி சபைக்குள் இருக்கிறோம். ஆண்டவரே, அதுதான் மெய்யான சபை. நாங்கள் உங்களுக்குள் இருக்கிறோம். அப்பா, உங்களுக்குள் இருக்கிறோம். நான் நோய் அல்ல, நான் தேவசாயல். நான் சாபம் அல்ல, நான் தேவசாயல். நான் தரித்திரன் அல்ல, நான் தேவசாயல். எனக்குள் இருக்கிறதை, என் நிலைமையை நான் பார்த்து அதாய் நம்பாதபடி நான் அதல்ல, நான் தேவசாயல். நான் விசுவாசிக்கிறேன். என் பிரச்சனை நான் அல்ல, நான் தேவசாயல். நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் விசுவாசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஜனங்களை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நீடித்தே இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல்.